வணக்கம் சார். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா மக்கள்கிட்டயும் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. எல்லாருக்குமே எஸ்ஐபி போடலாம், எஸ்ஐபி போட்டா நமக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக நம்ம எஸ்ஐபி போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால எந்த ஃபண்டை எந்த தேவைக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி என்னோட கோலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஃபண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. அதில் காமனாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது இந்த மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் தான். ஸோ இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு புது இன்வெஸ்டராக இதை தெரிஞ்சுக்கும் போது ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ஃபண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன, மல்டி கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பேர் அவங்களோட அட்வைசரை நாடி அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் முதலீடு பண்றாங்க. பட் இருந்தாலுமே டைரக்டா இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க. பட் இதுல குழப்பம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் இது எல்லாருக்குமே காமனாகவே எல்லாருக்குமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷன் படி அவங்க லார்ஜ் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மிட் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரேஷியோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அது அந்த ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷன். அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்னைக்கு லார்ஜ் கேப்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அவர் லார்ஜ் கேப்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு இல்ல மிட் கேப்ல அந்த ஃபண்ட் மேனேஜரோட கன்விக்ஷன் படி அவர் எந்த மார்க்கெட் கேட்டகரிஸ்லயும் மூவ் பண்ணக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு உண்டு. இதுவே ஒரு மல்டி கேப் அப்படின்னு பார்த்தாக்க ஆஸ் பர் செபியோட டைரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது லார்ஜ் கேப்ல 25%, மிட் கேப்ல 25%, ஸ்மால் கேப்ல 25% கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த பேலன்ஸ் 25% இருக்கு இல்லையா, அதை தான் ஃபண்ட் மேனேஜர் அவங்களோட கன்விக்ஷனுக்கு தகுந்த மாதிரி லார்ஜ் கேப்ல இருக்கலாமா, இல்ல மிட் கேப்ல இருக்கலாமா, இல்ல ஸ்மால் கேப்ல இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி முதலீட்டு முடிவுகளை அந்த ஃபண்ட் மேனேஜர் எடுக்க முடியும். ஸோ இதுதான் அந்த ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் மல்டி கேப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஃபண்ட் மேனேஜரோட ரோல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது மார்க்கெட்டில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது, அதுவும் குறிப்பாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப வாலடைலாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி டைமில் மல்டி கேப்பை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளெக்ஸி கேப் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், இல்லை ஒரு சேஃபான ப்ராடக்டாக இருக்குமா சார்? உங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷன் அதில் டிஸ்அட்வான்டேஜும் அதுதான், அட்வான்டேஜும் அதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்னைக்கு மிட் கேப் இந்த ஒரு காலகட்டத்தில் மிட் கேப் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட் கேப்ல நிறைய எக்ஸ்போஷர் எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நல்லா போச்சுன்னா அவங்களுக்கு அந்த இன்வெஸ்டருக்கு அந்த முதலீடு நல்ல ஒரு முடிவை கொடுத்துருக்கும், நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கலாம். இதுவே அவங்க மிட் கேப்ல எடுத்த முடிவு, அந்த ஃபண்ட் மேனேஜர் மிட் கேப் நல்லா போகும்னு எடுத்த முடிவு தப்பா போயிடுச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்டர் தான் செய்யும். ஏன்னா அந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. வேற மித்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு லார்ஜ் கேப் நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி முடிவில் எடுத்திருக்கிறது, இல்லைன்னா ஸ்மால் கேப் நல்லா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அந்த ஒரு ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது சாதகமாகவும் கருதப்படலாம், பாதகமாகவும் கருதப்படலாம். ஸோ அதனால அந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறது தான் இங்க கீ கிரைட்டீரியா. இந்த ஃபண்ட் மேனேஜர் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்களோட பழைய நிர்வாகத்தன்மை எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முதலீடு பண்ணோம்னா அந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறது ஒரு வாலட்டாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஒரு சாதகமா பார்க்கலாம். இதுவே மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பல்சரியா அந்த ஸ்மால் கேப் நல்லா பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அந்த 25% அப்படிங்கிறது 3 மார்க்கெட் கேட்டகரிஸ்லயும் அவங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மேண்டேட் இருக்கிறதுனால எந்த மார்க்கெட் கேப் நல்லா பண்ணாலும் பண்ணாட்டியும் அவங்களால மூவ் பண்ணக்கூடிய ஒரு இதுல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25% தான் அவங்களால மூவ் பண்ண முடியும். பேலன்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது மல்டி கேப்ல கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். வெரஸ் ஃப்ளெக்ஸி கேப்ல அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். மல்டி கேப்பில் ஆப்வியஸாக ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஃபிக்ஸடாக இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருந்ததை பார்த்தோம். அந்த மாதிரி டைமில் கூட இதில் நமக்கு இன்னும் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குமா, இல்லை அந்த மாதிரி டைமில் மல்டி கேப் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ராங்கான டெசிஷனாக இருக்குமா? மார்க்கெட் வாலட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வாலட்டாலிட்டி லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் மார்க்கெட் ஒன்ஸ் அந்த வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா
அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவியா வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல தான் இருக்கும். ஸோ இனிஷியலா வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ரொம்ப ஹெவியா கரெக்ட் ஆகும். அது வந்து கம்பேக் ஆகிறதுக்கு வந்து லிட்டில் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு மல்டி கேப்ல வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுல முதலீடு பண்ணவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது எதிர்பார்க்க முடியாது. ஆனா இதுவே வந்து ஒரு லாங் டேர்ம், அதாவது ஒரு 7 இயர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி முதலீடு பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள முதலீடுகளுக்கு வந்து அந்த மல்டி கேப் அப்படிங்கிறது வந்து சிறந்ததா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கேப் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அதுதான் வந்து லார்ஜ் கேப்போட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் லாங் பீரியட்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து மல்டி கேப் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் டேர்ம் எனக்கு வந்து 3 to 5 இயர்ஸ்ல தான் நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற முதலீட்டாளர்கள் வந்து ஃபிளெக்ஸி கேப் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 2 இயர்ஸ் நல்லா பண்ணுச்சுன்னா ஒரு 1 இயர் நல்லா பண்ணாது. அந்த மாதிரி ஒரு 7-8 இயர்ஸ் அப்படின்னு ஹோல்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 சைக்கிள் இல்ல 3 சைக்கிள் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அந்த ஸ்மால் கேப் பார்த்ததுனால அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் ஆயிடும். ஸோ அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங் அப்படைட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து மல்டி கேப்ல வந்து பண்ணலாம். ரிஸ்க் டேக்கிங் தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து ஃபிளெக்ஸி கேப் வந்து சூஸ் பண்ணலாம். அது மாதிரி டைம் ஹொரைசனும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றவங்க வந்து ஃபிளெக்ஸி கேப்ல வந்து முதலீடு பண்றது வந்து பெட்டரா இருக்கும். ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபண்ட் மேனேஜரோட கால் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. மல்டி கேப்பில் செவியே ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கே ஃபண்ட் மேனேஜரோட ரோல் பெரிய அளவில் இருக்காதா சார்? கண்டிப்பா வந்து பெரிய லெவல் அப்படிங்கிறது வந்து அந்த லெவல் ஆஃப் கன்விக்ஷன் அப்படிங்கிறது எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபண்ட் மேனேஜர் கண்டிப்பா வந்து ஃபண்ட் மேனேஜரோட கால்ஸ் தான் வந்து எல்லா ஃபண்ட்லயுமே இருக்கும். இந்த மல்டி கேப்ல வந்து இந்த அலோகேஷன் டுவார்ட்ஸ் லார்ஜ் கேப் ஃபிளெக்ஸி அது லார்ஜ் கேப் மிட் கேப் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மட்டும்தான் ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிஷன். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை செக்டர் செலெக்ஷனாக இருக்கட்டும், எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முதலீட்டு முடிவுகள் வந்து ஃபண்ட் மேனேஜரை மட்டும்தான் சாரும். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்பி தான் வந்து அந்த ஃபண்ட்ஸ் எல்லா ஃபண்ட்ஸுமே இருக்கு. இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கட்டும் இல்லை மல்டி கேப்பாக இருக்கட்டும் எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரோட கெப்பாசிட்டியில தான் வந்து ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்ஸ் தப்பாக எடுத்துட்டாரு அப்படின்னாக்க ஃப்ளெக்ஸி கேப்பில் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அடிவாங்க. வேற கால்ஸ் நல்லா எடுக்கும்போது ஃப்ளெக்ஸி கேப்போட ரிட்டர்ன்ஸ் வந்து மல்டி கேப்போட அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஷார்ட் டேர்ம் இப்போ இந்த 2 ஃபண்ட்ஸுமே நம்ம பார்க்கும்போது மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் மூணுத்துலேயுமே எக்ஸ்போஷர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. பர்சன்டேஜ் தான் வேரி ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த 2 ஃபண்டோட பர்பஸ் என்ன, எதனால எல்லா ஃபண்ட் ஹவுசஸும் இந்த 2 ஃபண்டையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க சார்? இது பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ஜாஸ்தி இருக்கிறவங்க. சரி, ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் டிஸ்கிரிஷன் இருக்கட்டும், நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் கோ வித் த ஃபாலோ த ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க முதலீட்டாளர்கள். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 7 விட்டுருவாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுமா, மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுமா, ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற டிசிஷன் வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு உண்டான ரிஸ்க்கும் வந்து இன்வெஸ்டர் வந்து எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இதுவே வந்து மல்டி கேப் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் எனக்கு வந்து லார்ஜ் கேப்லயும் வேணும், மிட் கேப்லயும் வேணும், மல்டி கேப்லயும் வேணும், சாரி ஸ்மால் கேப்லயும் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மல்டி கேப் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து மல்டி கேப் அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சே வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து என்னால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்ச முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறவங்க வந்து மல்டி கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எனக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்கும் தன்மை வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு, நான் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த மாதிரி முதலீட்டு முடிவுகள் எடுத்தாலும் ஓகே அப்படின்னு இருக்கிறவங்க ஃப்ளெக்ஸி கேப்புக்கு போறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த 2 ஃபண்டுமே வந்து இந்த கேட்டகரியில இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா 2018 தான் வந்து இந்த கேட்டகரி, அதாவது மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறது கேட்டகரியா வந்தது. ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் அந்த கேட்டகரி வந்ததுனால இம்மிடியேட்டா வந்து எல்லாருமே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்ல வந்து நிறைய லார்ஜ் கேப் எக்ஸ்போஷர் இருந்தது. ஸோ அதை இம்மிடியேட்டா மல்டி கேப்பா மாற்றணும் ஆஸ் பர் செபி ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதுல இருந்து அதாவது லார்ஜ் கேப்ல இருந்து அந்த சமயத்துல வந்து மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஃபண்ட் மேனேஜரும் தயாரா இல்லை. ஸோ அதனால வந்து ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு கேட்டகரியா வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டி கேப்னு இன்னொரு கேட்டகரியா வேணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணதுனால செபி வந்து அந்த அலோகேஷன் வந்து இப்போ நம்ம புது இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சேலரி வாங்கியிருக்கேன், இப்போ தான் நான் ரொம்ப யங்காக ஒரு 24-25 இயர்ஸில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க முதல்ல கண்டிப்பாக இந்த ஃப்ளெக்ஸி கேப்லையோ இல்லை மல்டி கேப்லையோ ஒரு எக்ஸ்போஷர் எடுத்துக்கணுமா? அப்படி ஆமானா இந்த 2 ஃபண்ட்ஸில் எந்த ஃபண்ட்ஸுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சார்? ஸோ புது முதலீட்டாளர்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்க வந்து ஆல்வேஸ் வந்து ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஃபண்ட் மேனேஜரோட இதுவும் இருக்கிறதுனால, ஸோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக கருதப்படுறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து இனிஷியலாக முதலீடு பண்ணிட்டு பின்னாடி அவங்க ரிஸ்க் எடுக்கும் தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் பொழுது அவங்க வந்து மல்டி கேப்ல வந்து முதலீடு பண்றது வந்து சிறந்ததா இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் ஃப்ளெக்ஸி கேப் செட் ஆகும், மல்டி கேப் செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு டிஐஒய் முதலீட்டாளராக இருக்காங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப்ல தான் நான் முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியாலாம் இருக்கு, எப்படி அனலைஸ் பண்ணணும் சார் அதை? ஸோ முதல்ல வந்து ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு வரும்பொழுது ஃப்ளெக்ஸி கேப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 வருடம் குறைந்தபட்சம் வந்து 5 வருடம் ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்தால் ஃப்ளெக்ஸி கேப்ல வந்து முதலீடு பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கேப் சூஸ் பண்றதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ வருஷமா வந்து அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இந்த ஃபண்ட் வந்து இருக்கு, எவ்வளோ வருஷமா வந்து அந்த ஃபண்டு நிர்வகிக்கிறாங்க, இந்த ஃபண்ட் மேனேஜர் யாரு, அந்த ஃபண்ட் மேனேஜரோட ப்ரொஃபைல் என்ன, எவ்வளோ வருஷமா அவர் வந்து அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதோட இது என்ன, வாட் இஸ் த அலோகேஷன், இப்போ இருக்கிற அலோகேஷன் வந்து என்ன மாதிரி இருக்கு, ஸோ இப்போ இருக்கிற அலோகேஷன் வந்து மார்க்கெட் வாலட்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தே ஹேவ் டு லுக் அட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது வந்து வாலட்டைல் டைம்ல எப்படி இந்த ஃபண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன், அதை வந்து ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதையும் பார்க்கணும். இதை தவிர வந்து அந்த அப் கேப்சர் ரேஷியோ, டவுன் கேப்சர் ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய ரேஷியோக்கள் இருக்கு. ஸோ அந்த ரேஷியோலாம் பார்த்து அதில் வந்து எது பெட்டராக இருக்கோ அதில் வந்து சூஸ் பண்ணி முதலீடு பண்ணுறது தான் வந்து சிறப்பாக இருக்கும். மல்டி கேப் ஃபண்ட்ஸ்க்கும் இதே ஃபார்முலா தானா சார்? மல்டி கேப் ஃபண்ட்ஸுக்கும் இதே இதுதான். ஆனால் வந்து மல்டி கேப் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து டியூட் யுவர் செல்ஃப் அப்படின்னு வரும்போது ஒரு 7 to 9 இயர்ஸ் அந்த மாதிரி டைம் ஹொரைசன் இருக்கிறவங்க மல்டி கேப்ல வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு இப்போ மல்டி கேப் இல்லை ஃப்ளெக்ஸி கேப் இந்த ரெண்டுத்துலையுமே நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்னு எல்லாத்துலேயுமே எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ ஒரு யங் இன்வெஸ்டர் இல்லை ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அவங்களுக்கு இன்னும் லாங் பீரியட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க இதை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா, இல்லை அவங்க தனியாக ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோ இல்லை மிட் கேப் ஃபண்ட்ஸோ போகிறது தான் அவங்களுக்கு நல்ல க்ரோத் கொடுக்குமா சார்? அதாவது வந்து டூ இட் யுவர் செல்ஃப் முதலீட்டாளர்கள் முதல்ல பண்றாங்க அப்படின்ற பொழுது பொதுவாக வந்து ஆக்சுவலி வந்து லார்ஜ் கேப் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாரி எனக்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்கும் தன்மை ஜாஸ்தி, நான் வந்து யங் இன்வெஸ்டர் தான், எனக்கு ஹோல்டிங் பீரியட் ஜாஸ்தி, நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து வேணா வந்து ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் மாதிரி தனியான ஃபண்டில் போகலாம். அதே மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதாவது வந்து இப்போ ஒரு 5,000 rupees தான் முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணால் போகிறோம். இதுவே வந்து நான் ஒரு 50,000 rupees நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக போர்ட்ஃபோலியோவே வந்து அவங்க உருவாக்கி அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து அவங்க வந்து முதலீடு பண்ண அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 to 7 ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அதில் வந்து எல்லா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு மிட் கேப்பும் இருக்கணும், ஒரு ஸ்மால் கேப்பும் இருக்கணும், ஈவன் மல்டி கேப் ஒன்று வச்சுக்கலாம், லார்ஜ் கேப் ஒன்று வச்சுக்கலாம், மல்டி கேப்பா ஃப்ளெக்ஸி கேப்பா அப்படிங்கிறத வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லையும் எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் தான் வந்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க. பொதுவாகவே இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாமா, மார்க்கெட் இன்னைக்கு 200 பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு, இல்லை ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, இன்னைக்கு நான் போட்டால் லாபமாக இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த மல்டி கேப் இல்லை ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதா, இல்லை நம்ம எப்போ அவைலபிளாக இருக்கோம், எப்போ நம்மக்கிட்ட மணி இருக்கோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? அதாவது ஒரு முதலீடு அப்படின்னு வரும்போது நீண்ட கால அடிப்படையில் ஒரு எஸ்ஐபி அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த டைமும் வந்து பார்க்க வேண்டாம்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிற அந்த 200 பாயிண்ட் 500 பாயிண்ட் அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல பெரிய இம்பாக்ட் வந்து லாங் டேர்ம்ல வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ மேபி 1 or 2 டேஸ்ல வந்து அதோட இம்பாக்ட் வந்து பெருசா இருக்குமே ஒழிய உங்களுக்கு லாங் டேர்ம், அதாவது அந்த 7 இயர்ஸ் நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து முதலீடு பண்ண போறோம். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு டைமிங் த மார்க்கெட் வந்து ரொம்ப முக்கியம் தேவையில்லை. ஆனா இதுவே வந்து ஒரு ரொக்கமா முதலீடு பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டைமிங் த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். ரொக்கமா முதலீடு பண்ணும் பொழுது ஒரேடியா வந்து மார்க்கெட் ஹைல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் அதையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொக்கமா ஒரே டைம்ல முதலீடு பண்ணாம அதையும் வந்து ஸ்டாகர்டா, அதாவது எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நெக்ஸ்ட் ஒரு 60 அதாவது ஒரு 24 வீக்ஸ், அதாவது 6 மந்த்ஸுக்கு வந்து எவ்ரி வீக் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வந்து முதலீடு பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிறது 6 மந்த்ஸ்ல வந்து காஸ்ட் ஆவரேஜிங். லம்சமா முதலீடு பண்றவங்க ஒரு எஸ்டிபி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ லம்சமா முதலீடு பண்றதுல இந்த லாங் டேர்மா தான் நான் விட போறேன் அப்படின்னா கூட ரிஸ்க் இருக்குமா சார்? ரிஸ்க் அப்படின்னா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கு. நீங்க லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ எப்போ வந்து மார்க்கெட் வந்து திடீர்னு ஏறும் எப்போ இறங்கும் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதாவது நெக்ஸ்ட் 6 மாசத்துல வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடையாது. பட் இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த எஸ்டிபி முறையை யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் வந்து 2 வருஷம் ஆவரேஜ் பண்ணணும் 3 வருஷம் ஆவரேஜ் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ அந்த இன்னைக்கு முதலீடு அப்படின்னு வரும்பொழுது அடுத்த 6 மந்த்ஸ்ல வந்து நீங்கள் டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணி ஆகும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் இதோட காஸ்ட் ஆவரேஜிங் வந்து பெட்டராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதோட ரிட்டர்ன்ஸும் வந்து நல்லா வரும். ஸோ இந்த மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இது ரெண்டுத்துலேயுமே எப்படி முதலீடு செய்யணும், எனக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.